வணக்கங்க. இன்றைய பதிவுல ஜாமக்கோல் பிரசனத்துல 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 3 கேள்விகளுக்கு நாம எப்படி பதில் சொன்னோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பிரசனம். இவர் ரொம்ப நாளா அப்ராடு போறக்கு, வெளிநாடு போறக்கு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறை அவரு நான் வெளிநாடு போவேனா சார், போயிட முடியுமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. இல்ல நான் உள்ளூர்லயே தான் இருப்பேனா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்ப இந்த கேள்வியாளர் பாத்தீங்கன்னா உதயம். இந்த உதயம் தான் இந்த கேள்வியாளர். இப்ப இந்த உதயாதிபதி சனி உதயம் 19 டிகிரி, உதயாதிபதி சனி 5 பாகை, உதயாதிபதி 12 இருக்கு. 12ல 6 இடம். அப்ப வெளிநாடு போவாரான்னு கேட்டா நிச்சயமா வெளிநாடு போயிருவாருன்னு அர்த்தம். இப்ப இந்த நாள்ல கவிப்பு இருக்கிறதுனால உள்ளூர்ல இருக்க மாட்டாரு, இருக்க முடியுமானா இருக்க முடியாது, நீங்க வெளிநாடு போயிருவீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த உதயாதிபதி 12ல 6 12ல இருக்கிறது தான் வெளிநாடு போறதுக்கான கேள்வி. வெளிநாடை பத்தி இவர் வெளிநாடு போயிருவாரு அப்படிங்கிற சம்பவத்தை அதிகமா காமிக்குது. இப்ப இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்ப 4 9 கூடிய சுக்கிரன் உதயத்தை நோக்கி வர்றாரு. அந்த சுக்கிரனை இங்க கவிக்குது. இப்ப அங்க ரெண்டுமே அங்க 4ஆம் பாவமும் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை உள்ளூர்ல. 9ஆம் பாவமும் தூரதேசத்துல போறதுக்கான பாதிப்புகளை நிறைய காமிக்குது. இப்ப இந்த 2ல எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 12 இருக்கிறதுனால, இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிறதுனால நாம சுக்கரனா 4ஆம் அதிபதியாகவே எடுத்துக்கலாம். அப்ப இவர் உள்ளூர்ல இருக்க மாட்டாரு, வெளிநாடு போயிருவாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில ஜாமக்கோல் பிரசன்னா காமிச்சிருக்கு. இந்த மாதிரி எளிமையாக ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு ஜாமக்கோல் பிரசனத்துல நம்ம பதில் சொல்லலாம். இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒருத்தர் பல்லடத்தில் இருக்காரு. அவரு நிறைய நேரங்கள்ல பிரசனங்களை கேட்டு நிறைய விஷயங்கள்ல சக்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் இடையில ஒரு வண்டி வாங்கினார், புது வண்டி வாங்கினாரு. அந்த வண்டி வாங்கினதுல ஏகப்பட்ட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்துட்டே இருக்கு. அந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கிடலாமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. அப்ப கேள்வியாளர் இந்த உதயம் தான் கேள்வியாளர். இப்ப இருக்கிற வண்டி கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிடலாமான்னா இங்க பரிவர்த்தனை வருது பாருங்க. இந்த பரிவர்த்தனை செவ்வாய் வீட்டுல சந்திரனும், சந்திரன் வீட்டுல செவ்வாய் இருக்குது. அப்ப பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்ப 100% ஏதோ ஒரு பொருளை ஒரு இடத்த வித்து ஒரு இடத்த வாங்கலாமா? கட்டாயம் வாங்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலாமா? கண்டிப்பா போலாம். காணாம போனவங்க வந்துருவாங்களா? வந்துருவாங்க. இப்ப பரிவர்த்தனை இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும். அப்ப வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கலாமான்னா தாராளமா வித்துட்டு வேற வண்டி வாங்கலாம். ஏன்னா பரிவர்த்தனை இருக்கிறது. 2வது 4ஆம் பாவம் தான் வாகனத்தை குறிக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் வாகனத்தை குறிக்கும். இந்த 4 கூடிய புதன் மேசத்துல 2 பாகையில் இருக்காரு. கவிப்பு அந்த புதனை கவிக்குது, வண்டியை வித்தரலான்னு காமிக்குது. சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வண்டியை வித்தரலான்னு காமிக்குது. அப்ப வேற வண்டி வாங்கிக்கலாமான்னா தாராளமா வேற வண்டியை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்தோட அடிப்படை தாட். இப்ப நான் சொன்னேன், நீங்க வண்டி வித்துட்டு வேற வண்டி வாங்கலாமான்னு கேட்கறீங்க. தாராளமா வாங்கலாம்னு காமிக்குது. உதயாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வாங்குறதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு சீக்கிரமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இப்ப ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விய எளிமையாக பதில் சொல்லக்கூடிய அமைப்பு ஜாமக்கோல் பிரசனத்துல இருக்கு. இந்த கேள்விதான் நேத்து பார்த்த பிரச்சனை. இது நேத்து 28/7/2026 செவ்வாய்க்கிழமைக்கு நான் பார்த்த பிரச்சனை. ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க ஒரே அழுக, கண்ணுல தண்ணியே நிக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னா இவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நகை கொடுக்குறாங்க. அந்த நகை கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒரு 40 பவுனுக்கு மேல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் பெரிய லெவல்ல ஒரு நகையை ஒருத்தரோட பிசினஸுக்காக கொடுத்துட்றாங்க. அவங்களும் அதை வாங்கி பேங்க்ல வச்சுட்டு பணம் வாங்கிட்டாங்க. பிசினஸ் பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. நகையை அவங்கனால இவங்களுக்கு கொடுக்க முடியல. இவங்க பொண்ணோட கல்யாணம் இப்போ வரக்கூடிய ஆவணியில மேரேஜ் வருது. இப்ப அந்த நகை இருக்கணும், நகை வந்தா தான் இவங்களுக்கு திருமணமே நடக்கும். அவங்களால எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழல். அப்ப நேற்று காலையில 9:36 நம்ம கிட்ட பிரசனம் பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் நகை கடந்த 2 மாசமா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நகை தரமாட்டேங்கிறாங்க.
நகை வரலைன்னா இந்த கல்யாணத்துல பயங்கர ப்ராப்ளம் ஆயிரும். இன்னைக்கு நகை கொடுக்குறேன்னு இருக்காங்க. கண்டிப்பா நகை எங்களுக்கு ஃபைனல் டேட்டா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நகை எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருமா, அல்லது நாங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்ப கேள்விங்கிறது உதயம். 7ஆம் பாவங்கிறது நகையை வாங்கினவர். இப்ப இந்த இடத்துல உதயாதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கு, நீச்சமா இல்ல, உதயத்துல கவிப்பு இல்ல, அதனால ப்ராப்ளம் இல்ல. குரு எப்பவுமே நகையை குறிக்கும். அப்ப 3, 6 கூடிய குரு உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்ப 3, 6 கூடிய குரு உதயத்தை நோக்கி வர்றதுனால நகை கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப 7ல சந்திரன் இருக்கு, அவரு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, சீக்கிரமா நடக்கும்னு அர்த்தம். 7 கூடிய செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்கு, உதயத்துக்கும் 3 இருக்கு, இவங்களோட கம்யூனிகேஷன் இருக்காரு. அவர் கொடுக்குற மனநிலையில தான் இருக்காரு. ஏன்னா 7ல கவிப்பு இருந்தாலோ செவ்வாய் கவிப்புல இருந்தா கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இங்க அவர் நகையை கொடுத்துருவாரு. அப்ப நான் சொன்ன 7ல சந்திரன் இருக்குங்க. அதனால ஒண்ணு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் புதன் அடுத்து உதயத்தை நோக்கி குரு வர்றதுனால வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு நகை கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொல்லிடுறேன். இவங்க காலையில 9:36 நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இவங்க கொடுத்த அனைத்து நகையும் கொண்டு கொடுத்துட்டு, அது போக கல்யாணத்துக்கு இந்தாங்க என்னுடைய பணம் இருக்கு, நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு பணம் இருந்தா கொடுங்க, இல்ல மெதுவா கொடுங்கன்னு கூடுதலாக அவருடைய ஓன் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சார் நீங்க சொன்ன மாதிரி ஜாமக்கோல் பிரசனத்துல சொன்ன மாதிரியே நகை எங்களுக்கு கிடைச்சிருச்சு, கூடுதலான பணம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. இப்ப ஜாமக்கோல் பிரசனத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டா எளிமையாக பலன் சொல்லக்கூடிய மெத்தேடு இது. நேரடி வகுப்பாக ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு சூடு ஜிகே அஸ்ட்ரோ சார்பாக நடத்தப்படக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன நேரடி வகுப்பு சென்னையில நடத்துறேன். நுங்கம்பாக்கத்துல ஆசா நிவாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 22/8/2026, 23/8/2026 அந்த வகுப்பு கிடைக்கிறது. சனி ஞாயிறுங்க. காலையில 9:30 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும். புதிய மாணவர்களுக்கு 6000 ரூபாய் ஃபீஸ், பழைய மாணவர்களுக்கு 3000 ரூபாய் ஃபீஸ். ஜிபே நம்பர் 9842650908. இந்த வகுப்பு பத்தி ஏதாவது தொடர்புகள், அதாவது வகுப்பை பத்தியான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்க இதே நம்பருக்கு கால் பண்ணலாம். 9842650908. இந்த வீடியோ பத்தியான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பதிவுகள் ஏதாவது இருந்தா, கருத்துக்கள் இருந்தா நீங்க பதிவிடலாம். வணக்கம்.